இலக்கிய மாமணி திரு மெய் ரூஸ்வெல்ட் அவர்களை பாராட்டு விழா மிக சிறப்பாக மாநில கல்லூரி ஆடிட்டோரியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை நண்பர்களே, உற்றார் உறவினர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, அருமை கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே, என்னுடைய நெருங்கிய நண்பர் கருணாகரன் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற தொலைக்காட்சி நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மனிதனே செம்மல் என்று ஒரு பட்டம் கொடுக்கிறார்கள் என்றால் அவருக்கு மிக பொருத்தமான பட்டம். ஏனென்றால் உனக்கு மனிதாபிமானம் இருக்கான்னு கேட்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா. ஆனால் மனிதனே செம்மல் என்று கொடுக்கும் அளவுக்கு அவர் உயர்ந்தவர், பண்பாளர், அத்தனை நல்லவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு செல்லுகின்ற வழியில் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவருடைய ஊர் ஆலடி குமலை. இன்னொரு பேர் அவருக்கு தாமரை குடிக்காடு. அங்கு அவர்கள் அந்த 2 பேர் உள்ள அந்த கிராமத்திலே பிறந்தவர் தான் ரூஸ்வெல்ட் அவர்கள். அந்த காலத்திலேயே அவர்கள், அதாவது எங்கள் சமுதாயத்திற்கு, நானும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், பட்டுக்கோட்டை பக்கத்திலே நாட்டுச்சாலை கிராமத்தை சேர்ந்தவன் தான் நான். அந்த சமுதாயத்திலே 32 கிராமங்கள், முசிறி 32 கிராமம் என்று சொல்வார்கள். அந்த கிராமத்திலே பிறந்து அந்த காலத்திலேயே ஒரு பட்டப்படிப்பு படித்தவர் என்றால் அது ரூஸ்வெல்ட்டுக்குத்தான் அந்த பெருமை. அவர் கல்யாணத்துக்கு கார் சீர்வரிசையா கொடுத்தாங்க. இதை முசிறி 32 கிராமத்திலையும் பேசிக்குவாங்க. பாரியா, ரூஸ்வெல்ட் கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கி பாரு, கார் கொடுக்குறாங்க, என்னென்னமோ கொடுக்குறாங்கன்னாங்க. இது கேட்டு வாங்கினது இல்லை, கேட்காமலே அவருக்கு கிடைத்தது. ஏன்னா சீர்வரிசை வேணும்னு சில பேர் கேட்பாங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பான வேலை. அப்படி அந்த கிராமத்திலே பிறந்து வளர்ந்து இந்த மாநில கல்லூரியிலே படித்து பட்டம் பெற்று வங்கியிலே மேலாளராக பொறுப்பேற்று அவர்கள் பல ஆண்டுகள் அதிலே பணியாற்றி பல ஆயிரம் பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. தன்னுடைய லிமிட்டுக்கு மேலே போனா மேல் அதிகாரியும் பார்த்து இவர் நல்ல வரைவருக்கு செய்யுங்க, திரும்ப கட்டிடுவார் பணத்தைன்னு சொல்லி சொல்லுவார். நான் நாட்டுச்சாலை கிராமத்தில் எங்க சமுதாயத்தில் என்னுடைய தந்தை 1918 சென்னையில் நம்ம தம்பிச்செட்டி தெருவில் அரிசி கடை ஆரம்பித்தார் 1918. அதுக்கப்புறம் 20 சிங்கப்பூருக்கு போனாங்க. அப்போ அந்த ஜப்பானில் குண்டு போட்டு பிரச்சனையானவங்க சிங்கப்பூர் ரொம்ப அதிகப்படுச்சு. அப்போ அந்த ஊரில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு 100-150 பேரை வேலைக்கு அமைத்து ரோடுகள், ட்ரைனேஜ் இதெல்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி 1940 வரையில் சிங்கப்பூரில் இருந்த எங்களுக்கு தந்தையார். அதற்கு பிறகு எங்கள் ஊருக்கு அவருடைய எம்என் ரங்கசாமி அவருடைய பேர். எப்படி மெய்யப்பன் சிவங்கத்தம்மாள் போல ரங்கசாமி சின்னம்மாள் என்னுடைய தாய் தந்தையார். மில் ஒன்றை துவங்கி அந்த காலத்தில் ஒரு மில்லுக்கு 2 மில்லா போட்டார் எங்க அப்பா. அப்போ போட்டு இந்த தமிழ்நாடுலேருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்கு டெய்லி 100 மூட்டை அரிசி போகும். அந்த அளவுக்கு அவர் சிறப்பாக அந்த தொழில் செஞ்சார். அதே போல மெய்யப்பன் அவர்கள், உதாரணத்துக்கு சொன்னோம்னா அந்த தாமரை கொடிக்காடு ஆலடி குமலையே கடைக்காரர் வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த தெருவே இவங்க கடை தான். ஆலடி குமலை போனீங்கன்னா ஒரு 50 கடை இருக்கும், அது பூரா அவங்களுக்கு தான். அந்த அளவுக்கு அங்கு அவங்களுக்கு சிறப்பாக வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் நான் பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தார். ராஜாஜி முதலமைச்சராக இருந்தப்போ குலக்கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். பாதி நேரம் படிப்பு, பாதி நேரம் குலக்கல்வி அப்படின்னு. இந்த குலக்கல்வி ரொம்ப பேரை இடைஞ்சல் பண்ணிடுச்சு. ஏன்னா எங்க குலக்கல்வி என்னன்னா விவசாயம். நான் பாதி நேரம் வேலைக்கு போறது, பாதி நேரம் படிக்க போறது, இதெல்லாம் பார்த்துட்டு சரி வேண்டாம். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை ஒரு டாக்டர், இன்ஜினியராக வரணும்னு நினச்சாங்க. என்னை பார்க்கும்போது சின்ன பிள்ளைல ரொம்ப அழகாக இருப்பேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அது மாதிரி
அதை நினைக்கும் போது நான் வந்து இந்த படிப்பு வேண்டாம், நாம் வந்து சினிமா துறைக்கு போகலான்னு நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்த்துட்டு நாமளும் ஏன் நடிக்கக்கூடாது, இருந்தால் இப்படி இருக்கணும், பல பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு தெரியும் அளவுக்கு இருக்கணும்னு நினச்சிட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். நான், கருணா, குலசேகர பாண்டியன், ஜிவி இவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக பழகுவோம். அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து தினம் சந்திக்காமல் இருக்கிறதில்லை. ஜிவின்னு சொன்னால் ஜிவி பிலிம்ஸ் வெங்கடேஸ்வரன், மணிரத்னத்துடைய அண்ணன். அப்படி நாங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து சந்திக்கிறதில்லை. அவருக்கு பல வேலைகள், எனக்கு பல வேலைகள். அதனால் ஃபோனில் மட்டும் பேசிக்குவோம், எப்படி இருக்கீங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா, என்ன நடக்குதுன்னு கேட்போம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு இந்த மனிதநேய செம்மல் என்ற பட்டத்தை தந்த இந்த குழுவினருக்கு நான் நன்றி கூறி, ரூஸ்வெல்ட் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். மெய் ரூஸ்வெல்ட் அவர்களே, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். மெய் ரூஸ்வெல்ட்டை பற்றி 2 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அது சரியே கிடையாது. அதுவும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சர்வம் சார்பாக பேச வேண்டும் என்னை பணித்தார்கள். ஐயாவை பற்றி பேச இந்த 2 நிமிடங்கள் மிகவும் குறைவு. ஆனாலும் முயற்சி செய்வோம் என்று உங்கள் முன்னிலையில் நான் நிற்கின்றேன். அவர் தமிழ் ஆவலர், வல்லவர், நல்லவர், இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. அவரது உழைப்பு, சேவை அதை எடுத்து காட்டும். நான் இன்று அவரது மனித நேயத்தை பற்றி 2 நிமிடம் பேச விரும்புகிறேன். 2023 ஆண்டு நாங்கள், அதாவது ஒரு 15 நண்பர்கள், நாங்கள் எங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர் என்று அழைத்துக் கொள்வோம், ஒரு ரோட்டரி கிளப் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதா என்று நாங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்தபோது எப்படி முடிவெடுக்கலாம் என்றபோது அந்த குழு ஒருவராக இருந்தவர் மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள். அந்த தருணத்தில் ஐயா திடீரென்று எங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தார். நாங்கள் அனைவரும் திகைத்து போனோம். ஏனென்றால் 1 மணி நேரம் கூட்டம் நடந்தால் ஐயா 1-2 நிமிடம் பேசினாலே அதிகம். அது கண்டே நாங்கள் ஆச்சரியப்படுவோம். அவர் எப்போதும் எல்லோருடைய பேச்சும் கேட்டு புன்முறுவல் கொடுப்பார். பிறகு தனியாக அழைத்து அறிவுரை கூறுவார். அவர் எங்களுக்கு என்ன கூறினார் என்றால், உங்களுக்கு ரோட்டரி கிளப் ஆரம்பிக்க எனது எம்ஆர்சி கிளப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். எனது உறுப்பினர் அட்டையை உபயோகித்து கூட்டத்தை கூட்டி கூட்டத்தை நடத்துங்கள். காலதாமதம் வேண்டாம் என்றார். அந்த உந்தல் தான் அக்டோபர் 2023 ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சர்வம் என்று மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அந்த காரணத்தினால்தான் நான் ஒரு சார்ட்டர் பிரசிடென்ட், அதாவது முதல் பிரசிடென்ட் என்ற பெருமையை எனக்கு சேர்த்தது. அவர் எங்களுக்கு என்றும் பிதாமகராக இருந்து அவ்வப்போது அறிவுரை கூறி வழி நடத்துகிறார். ஆனாலும் அவரது அணுகுமுறை தாமிரலை தண்ணீர் போல் இருக்கும். அவரது பாராட்டு விழாவில் நானும் எனது ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை சர்வம் உறுப்பினர்களும் கலந்து கொள்வதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நன்றி.